மற்றும் ஒரு அண்மை செய்தி, வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் தொடர்பாக மத்திய அரசு ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறது. மாநில தலைமை செயலாளர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகின்றன. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் தொடர்பாக மத்திய அரசு ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். மேற்காசிய மற்றும் வளைகுடா நாடுகளில் நிலவக்கூடிய போர் பதற்ற சூழ்நிலை தொடர்பாக மாநில அரசுகளுடன் மத்திய அரசு ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறது. அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுடன் வெளியுறவுத்துறையின் வெளிநாடு வாழ் இந்தியர் விவகாரங்களுக்கான செயலாளர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பித்த அறிக்கையினுடைய முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் மேற்காசிய மற்றும் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்கள் இந்தியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் தலைமைச் செயலாளர்களிடம் விரிவாக தகவல்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்திய தூதரகங்கள் வெளியிட்டு வரும் அறிவிப்புகள் மற்றும் ஆலோசனைகளை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டு இருக்கிறது. மேலும் போர் சூழல் நிலவும் பகுதிகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை நாட்டிற்கு பாதுகாப்பாக அழைத்து வருவதற்காக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் இந்திய தூதரகங்களுடன் இணைந்து மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கப்பட்டு இருக்கிறது. பிற மாநிலங்களின் அதாவது பல மாநிலங்களினுடைய தலைமை செயலாளர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் மற்றும் கேள்விகளுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் மீட்பு பணிகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசுகளின் பரிந்துரைகளையும் பெற்றுள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. சிறப்பு கட்டுப்பாட்டு அறை, பிராந்திய பாஸ்போர்ட் அலுவலகங்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் கிளை செயலாளர் அலுவலகங்கள் மூலம் மாநிலங்களுடன் ஒருங்கிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு இருக்கிறது. பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய இந்த சண்டைக்கு பிறகு இதுவரை 67,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்பியுள்ளதாகவும் வெளிநாட்டு வாழ் இந்தியர் விவகாரங்களுக்கான செயலாளர் ஸ்ரீபிரியா தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.